வாங்க வாங்க சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க சம்பந்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த பொம்பளை வாய்தான் வாங்க வாங்க, இந்த கண்ணு வேற என்னமோ தேடுது. என்ன சம்பந்தி தேடிட்டே இருக்கீங்க? இல்ல, எப்பவுமே கை ஃபுல்லா பை எடுத்துட்டு வருவீங்களே, அதான் பார்த்தேன். ஓ அதுவா, கவலைப்படாதீங்க, கீழே ஆட்டோ தம்பி கொண்டு வராரு. ஓ அதானே பார்த்தேன், நீங்க எப்பவுமே பை இல்லாம வர மாட்டீங்களே. வாங்க வாங்க. சரி சரி. உங்க அப்பா உன்னை கட்டி கொடுத்ததுல இருந்து அவர் சரியா சாப்பிடவும் தூவும். கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொன்னவள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்ப ஃபீலிங்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரு பாரு. ஸ்வீட்டு, பலகாரம், மரத்தேனு, பழாப்பழம், இளநீ, அரிசி, பருப்பு, மளிகை சாமான் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருக்காருமா. எல்லாமே உனக்காகத்தாம்மா. அப்பா நம்மளை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. எவ்வளோ பலகாரம் அமைச்சு வச்சிருக்கிறாரு. சூப்பர். அவ்வளோதானா? எங்க அம்மா என்ன பார்க்க வரும்போது இந்த பொம்பளை எதுக்கோ பிட்ட போட ஆரம்பிச்சிச்சு. ஏதாவது சொல்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம். அம்மாடி, ஒரே கலப்பா இருக்கு, சுடு தண்ணி போடு குளிக்க. ஓ எஸ்கேப் ஆயிட்டீங்களா? இங்க தானே இருக்க போறீங்க, வச்சுக்கிறேன். என்னம்மா வீடு பெருக்கிட்டு இருக்க? வீட்டுல வேலை செய்ய ஆள் இல்லையா? இல்லம்மா, என் பொண்ணு என் வீட்டுல ஒரு வேலை செஞ்சது இல்ல, எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருந்தேன். என்னது, நம்ம வீட்ல வேலைக்கு ஆள் இருந்தாங்களா? நமக்கு தெரியாமலையா? அது எப்போ? அடக்கடவுளே, நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். இவ்வளவு பாத்திரம் இருக்கே. அடியே வரேம்மா. இவ்வளோ துணி மடிக்கு கொடுத்துட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. ஐயோ முடியலையே. வண்டியா? அதோ வந்துட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், கடைசியில இப்படி சொல்லிட்டாங்களே. இங்க பார்த்தா இவ்ளோ கஷ்டப்படுற. அவ பாக்குற ஒரே வேலை இதுதான். ஐயோ போட்டு கொடுத்துட்டாங்களே. மாப்பிள்ள, உங்களுக்கு புளி சாதம் செஞ்சு தட்டுமா? உங்களுக்கு புளி சாதம் பிடிக்கும்னு என் பொண்ணு சொன்னா. புளி சாதமா? ஐயோ, அவனுக்கு புளி சாதம்னாலே சுத்தமா பிடிக்காதே. இல்ல இல்ல, என் பொண்ணு சொல்லியிருக்கா மாப்பிள்ளைக்கு புளி சாதம்னா ரொம்ப பிடிக்குமா. இல்ல மாப்பிள்ள? அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரியும் என் பையனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு. அவனுக்கு வெறும் ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் ரைஸ் அப்படிதான் அவன் சாப்பிடுவான். சொல்லுங்க மாப்பிள்ள, புளி சாதம் தானே பிடிக்கும்? ஐயோ, இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியலையே. ரெண்டு பேர் நடுவில் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். நான் புளி சாதம் செஞ்சு தரேன். என்ன டேஸ்ட். என்னடா சாப்பாடு இது? சாப்பாடுல உப்பே இல்லடா. அம்மா, அவங்க சமையல உப்பு தாமா இல்ல. நீங்க சமைச்சா ஒண்ணுமே இருக்காது. அவங்க இருக்கிற வரைக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். அது வரைக்கும் வாய் வச்சு சும்மா இருங்க. நீங்க போடுங்க. அடி பாவி, சமைச்சு போட்டு என் பையனை வளைச்சு போடலான்னு நினைக்கிறியா? இந்த சரோஜினி இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. என் பையனுக்கு அமெரிக்கால இருந்தெல்லாம் பொண்ணு வந்துச்சு. ஆனா என்ன பண்றது, அவன் இந்த குழியில விழுந்துட்டான். நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க தலையெழுத்து, நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமா ஆமா, கரெக்ட் தான். என்ன பண்றது, எங்க ஊர்லயும் பேசிக்கிறாங்க, கீழே வளர்த்து இப்படி குரங்கு கையில கொடுத்துட்டீங்களேன்னு. அது ஒரு பழமொழி, அவ்வளவுதான். எங்க வீட்டு வழக்கப்படி 100 பவுன் போடணும். இவங்க இப்படி கல்யாணம் பண்ணனால கேட்க முடியாதுல்ல. ஆமா ஆமா, கரெக்ட் தான். எங்க மாமியார் கூட எனக்கு 30 சவரன் போட்டாங்க என் கல்யாணத்துல. அதே மாதிரி உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியுமா? என்ன சொன்னாலும் இவங்க கிட்ட அந்த எதுவும் வராது போலயே. சரிம்மா, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா இருந்துக்கண்ண. அப்புறம் ஒன்று கொடுக்க மறந்துட்டேன், நீ ஆசைப்பட்டு கேட்டியே, இந்த நெக்லஸ். இந்தாம்மா. நெக்லஸா? பரவாயில்லையே, ஒரு 5 சவரன் இருக்கும் போல. இந்தாம்மா, பார்த்து பத்திரமா வச்சுக்கோ. தேங்க்ஸ்மா. முக்கியமா தண்ணி படாம பார்த்துக்கோ. சரிம்மா, பத்திரமா வச்சுக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க?
அது வாங்க, அது 1 கிராம் கோல்டுங்க. தண்ணி பட்டா கருத்துரும், அதனால தான் பத்திரமா வச்சுக்க சொன்னேன். ச்சே, அப்ப அது தங்கம் இல்லையா? போயிட்டு வரேம்மா, உடம்பு பார்த்துக்கோ என்ன. சரிம்மா, பாய்மா. பாய்மா. கடைசி வரைக்கும் நம்மளுக்கு பலகாரம் மட்டும்தான் போல.